வெல்கம் பேக் கைஸ், வெல்கம் பேக் டு பிளாக் 999. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட். ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். மறுபடியும் ஒரு சபதத்தோடு வந்திருக்கேன். நான் பார்ப்போம், முதல் வேர்ல்டு க்ரியேட் பண்ணிப்போம். ஈஸியிலே வச்சுக்கிறேன். முதல்னால இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து நான் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். அதில் எல்லோரும் நோட் பேட் எடுங்க பார்ப்போம். கிரியேட்டிங் ஆகிட்டுருக்கு. இனிமேல் இந்த நாள் 2 வீடியோ போடலான்னே முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது, என்ன பண்ணுறது. வேர்ல்டு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகனால இது 2x போட்டிருக்கேன். ஒரு நல்ல வீடு கட்டுற ஒரு நல்ல இடத்த இப்போ தேடி இருக்கோம். நம்ம நீங்கள் எடுத்தோம் அதை தான் தேடணும். புரியுதா? அதை தேடி வச்சுக்கணும். அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஜங்கல் பயம் வந்து நல்லா நிறைய மரங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் அதை விட நல்லது நிறையா இருக்குது. அதை எடுத்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். கடலோரமாக வீடு கட்டலான்னு தான் நான் யோசிக்கிறேன். வுட் எடுப்போம். தொடக்கத்துலேயே பேர்ச் தான் எடுத்துருக்கோம். எப்படி போகுது வீடியோ? பேர்ச் நல்லமா இல்லை நல்ல இல்லையா, லக்கி இல்லையா பார்ப்போம். இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும் மைன்கிராஃப்ட். ஆமாம், அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோலேருந்து என்ன பண்ணுறது நான் பார்க்குறேன், செக் பண்ணி பார்த்துட்றேன். ரெக்கார்டும் இந்த கேம் போட்டனால தான் ஸ்ட்ரக் ஆகுது. உடன் பிக்காக்ஸ் எடுத்துக்கணும். ஐயா, எடுத்தோடனே நம்ம ஸ்டோனுக்கு மாறுறது தான் நம்ம எய்மாக இருக்கணும். வுட் எடுத்து ஆக்ஸ் கூட தேவையில்ல, பிக்காக்ஸ் எடுத்துட்டு நோண்டணும். போய் படி மாதிரி நீங்கள் நோண்டிட்டு போங்க. படி மாதிரி போங்க. ஓகே, இப்போ கல் கோபிள் ஸ்டோன் அட்வான்ஸ் மட்டும் வந்திருக்கு. இங்கேயே நம்மளுக்கு வந்து கோலும் கிடச்சிருக்கு. அது கருப்பு கலரில் இருப்பாரு. முதல் 3 ஸ்டோன் எடுத்துகிட்டா போதும். அதை வச்சு பிக்காக் எடுத்துக்கிட்டு அதை வச்சு மற்ற ஸ்டோன்லாம் ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கோல்ஸ் எல்லாம் இருக்குது. கோல் வந்து நம்ம டோர்ச்சு ஃபுட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி. இப்போ நீங்கள் புதுசாக மைன்கிராஃப்ட்க்கு வரீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ணணுன்னு தான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இது ஒரு பிகினர் கைட் மாதிரி. நீங்கள் தொடக்கத்துலேயே கேமெல்லாம் இது என்னடா கேமுன்னு அப்படித்தான் தோணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. கோல் இதான் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோலாம் என்னால் அயன் எடுக்க முடியலை. அடுத்த வீடியோ, அதுக்கு எபிசோட் 3ல் நான் எடுக்க பார்க்குறேன். இந்த வீடியோவில் நான் அத்தியாவசியத்தை எடுத்துகிட்டு வீடு கட்டுறது எப்படின்னு சொல்கிறேன். வீடு கட்டுறது எப்படி இல்லை, என்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கோலெல்லாம் எடுத்துப்போம். ஏன்னா டக்குன்னு பற்றாக்குறை ஆயிரும். அதனால் எடுத்து வச்சுக்கிறது நல்ல உங்களுக்கு. அது இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் எடுப்போம். எல்லாம் நிறைய இருக்குது. கோபிள் ஸ்டோன் 19 இருக்குது. அது போதும்னு நினைக்க. இப்போதைக்கு போதும். கோல் மட்டும் நம்ம வேணுங்கிற அளவு எடுத்தோம். ஏன்னா ஃபுட்டு அப்புறம் டார்ச் இதுக்கெல்லாம் ரொம்ப தேவை. அதனால் எடுத்துப்போம். இப்போ வெளியே போயிடுவோம். வெளியே போயிட்டு ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சுப்போம். ஆனால் வுட்டு வச்சு தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டாக்காக வுட்டு வேணும். இப்போ நம்ம என்ன தெரியணும், வீடு கட்டுறதுக்கான ஒரு இடத்த இப்போ தேடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த பயணம் மாலை அடிச்சுப்போம். சாப்பாடு ரொம்ப முக்கியம். நடுவில் நம்ம சாப்பிடாமல் இருந்திருந்தால் ஓட முடியாது நம்மளால். புரியுதா? கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சொல்லணுமா? கண்ட்ரோல்ஸ் தெரியும் தானே. செட்டிங்ஸில் போய்ட்டு பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம டைக்காக நான் இது கொஞ்சம் எடுத்திருக்கேன். பெட்டு வந்து டை பண்ணிக்க
என்னென்ன கலர் வேணுமா தேடிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கடல் ஓரத்தை தேடி இருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். ஒரு ஆடு கிடச்சிருக்கு, இன்னொரு ஆடு இருக்குது, இன்னொன்று வேணும், இன்னும் 2 வேணும், இன்னொன்று கிடச்சி இன்னும் 1. ஏன்னா ஒரே கலரில் தான் 3 வேணும். இப்போ 2 வெள்ளை ஒரு ப்ரௌன் தான் கிடச்சிருக்கு. சரியா, இன்னொரு வெள்ளை கலர் புல் வேணும், இல்லாட்டி 2 ப்ரௌன் கிடைக்கிறது ரொம்ப என்னது அரிது. போந்தா பார்த்துட்டேன், கடலோரத்தை பார்த்துட்டேன். இது ஃபுல்லாமே பேர்ச் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. அங்கிட்டு போனால் ஜங்கிளில் டார்க் ஓக் பிளாங்க்ஸ் தான் இருக்குது. அதனால் நல்ல இடமா தான் இருக்குது பார்க்க. மஷ்ரூம் இதெல்லாம் இருக்குது. தேடிப்போம். இங்கேருந்து பார்த்தா தெரியுதா இருக்குது. கடலோரம் அங்கே இருக்குது. இப்போயே பார்த்தீங்கன்னா 4 குறைஞ்சிருச்சு. ஆனால் கூடுது. சாப்பாடை வச்சு அது வந்து உயிர் ஏற்றிக்கும். சாப்பாடு குறைய சாப்பிட்டுக்கணும். கோழி அடிச்சுப்போம். இது ரொம்ப நல்லா இல்லை. இந்த இடம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அதனால் வேறு ஒன்று தேடும். பேர்ச் ஃபாரஸ்ட்டாகவே இருக்குது, வேறு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. பம்ப்கின் இருக்குது, அதை எடுத்துப்போம். பை சிந்திக்கலாம். பம்ப்கின் பை கிடச்சுன்னு எடுத்துக்கோங்க. ஆனால் பை சேர்த்துக்கு இன்னும் 2-3 பொருள் தேவை, எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. இந்த இருக்குது ஒரு இது க்ரீப்பர் ஒன்று வெடிக்கட்டும். நல்ல வேலை பின்னுக்கு வந்தனால நம்ம தப்பிச்சோம். நைட் வேறு அப்போதையோ முதல்ல நம்ம இடத்த விட மாடு தான் கிடச்சிருச்சு. ஷீப் கிடச்சிருச்சு. வுட் வச்சு இது கிராஃப்டிங் டேபிள்ஸ் போடு. வுட் பற்றாக்குறை ஒன்று எடுத்துப்போம். 2 ஓகே. இதை வச்சு பிளாங்காக மாற்றியாச்சு. இப்போ வுட்டு செய்வோம். வுட்டில் இது பெட்டு செய்வோம். கீழே போட தூங்கு. ஓகே, 3 அட்வான்ஸ்மெண்ட் செஞ்சுருக்கோம் ஒரு நாளில். இது அடுத்த நாள் 2 காலை 9 மணி. பாடெல்லாம் கொள்ளுவோம். சாப்பாடு வேணும்ல. 3 ஆடு இருந்துச்சு, இப்போ 2 ஆடு தான் இருக்குது. ஒன்று காணாம. சரி பார்ப்போம் பாரு கிடைக்குதானே. இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை வச்சுப்போம். பெட்டை நம்ம வந்து ஒவ்வொரு இடத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் வீடு கட்டுறதுக்கான தகுந்த இடத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். முட்டை வேறு ஒன்று கிடச்சிருக்கு. முட்டை வச்சு நம்ம கேக் செய்யலாம். முட்டை, வீட், அப்புறம் சுகர் வச்சு நம்ம கேக் செய்யலாம். இந்த இடம் நல்லா தான் இருக்குது. ஆமாம், இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மார்க்கிங் போட்டுருமா? மார்க் பண்ணி வச்சுப்போம். இந்த இடம் நல்லா தான் இருக்குது. அது வுட் எடுத்துப்போம். வீடு எந்த மரத்துக்கு இதை வச்சு கட்டலான்னு தான் இப்போ யோசிக்கிறேன். டார்க் ஓக்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். டார்க் ஓக்கும் பேர்ச்சும் நல்லா இருக்காது. 2 காம்பினேஷன். ஓக் லொக் தான் எனக்கு வேணும். ஓக் மரங்கள் தான் வேணும். எனக்கு கொஞ்சம் இருக்குது. 2-3 இருக்குது. இது நம்ம பிளாங்க்ஸ்க்காக இது எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் எடுத்துப்போம். சாப்ளிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியலனா, சாப்ளிங்னா அது ஒரு விதை மாதிரி. அதை நீங்கள் அதை எடுத்து நீங்கள் நட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் மரமாக வளரும். இப்போ என்ன செய்யுது, ஸ்டிக்ஸாக மாற்றிட்டு இப்போ டார்ச் செஞ்சுப்போம். டார்ச் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா ஒரு இது அடையாளம்னு வச்சுப்போம் இந்த இடத்துக்கானது. அப்புறம் மறந்துட்டான், சோழி முடிஞ்சு போயிடும். இப்போ போய்ட்டு டார்க் ஓக் வுட்டை எடுத்துகிட்டு வருவோம். அதை ஒரு தர மாதிரி செஞ்சுட்டு மேலே ஓக் வுட் வச்சு வீடு செஞ்சுப்போம். மைண்டில் ஒன்று இருக்க சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பெட்டி வீடு கட்டினா ஓகே. அப்புறம் நீங்கள் அந்த வேர்ல்டு முடிஞ்சாலும் இன்னும் 2-3 வேர்ல்டு க்ரியேட் பண்ணி நிறைய அழகழகாக வீடு கட்டலாம். இப்போ
இப்போதைக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி உள்ளுக்கு ஒரு எந்த விலங்கும் வராத மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஒரு மரத்தை எடுத்தாலே ஒரு ஸ்டெக் வந்துடுமே. ஒரு ஸ்டெக்னா 64, ஆனால் 32 இருக்குது பார்த்தீங்களா? அது 64 வந்துச்சுன்னா அது முடிஞ்சு, அந்த ஸ்லாட் முடிஞ்சிடும். இனி இன்னொன்று எடுத்திங்கன்னா அது வேறு ஸ்லாட்டுக்கு போயிடும். இப்படி தான். சரி, ஓகே, எடுத்தாச்சு எல்லாத்தையும் இன்னும் ஒரு 14 கிட்ட எடுத்துட்டா ஒரு ஸ்டெப்போட போயிடலாம். எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஓகே, இதை உடைச்சிட்டா 64. ஓகே, இப்போ வீட்டுக்கு போவோம். வீட்டுனா அடையாளம் வச்சுருக்க இடத்துக்கு போவோம். ஆனால் கிட்டேயே 3 விதமான மரங்கள் இருக்குது. ஓக்வுட் இருக்குது, பீச் இருக்குது, அப்புறம் டார்க் ஓக்வுட் இருக்குது. இது சுகர் கேன் எடுத்துப்போம். ஸ்டக் ஆகுது. சுகர் கேன் வச்சு தான் நம்ம வந்து சுகர் செஞ்சுட்டு அப்புறம் அதை வச்சு பேப்பர் செய்யலாம். பேப்பர் வச்சு என்சார்ட்மெண்ட் என்ன செட்டப் செய்ய முடியும். அதனால் அதுக்கு நீங்கள் இப்போயே தயாராகணும். கிடைக்கிற மாடெல்லாம் அடித்து லெதர் அதெல்லாம் உருவாக்கி வச்சுக்கணும். அப்புறம் நல்லா செட் ஆனோன்னே நல்லா செஞ்சிடலாம். என்னால் இப்போயே இதை விதைக்க வைக்கிறேன். ஆனால் நிறைய புக்ஸ் வேணும் எனக்கு. புக்ஸ் வச்சு புக் ஷெல்ஃப் வச்சு அதை வச்சு அதை சுற்றி வச்சுட்டு கீழே என்சார்ட்மெண்ட் டேபிள் வைக்கணும். அதெல்லாம் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு பிகினிங் மாதிரி, பாகுபலி பிகினிங் மாதிரி இது ஒரு பிகினிங். ஓகே, இப்போ எங்கே நம்மள்ட்ட மாக்கிங் தான் இருக்குது. ஓகே, போய்ட்டு நம்மள்ட்ட பெட்டையும் அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சாப்பாடு வேறு குக் பண்ணாமல் இருக்குது. இந்த ஆர்டர் இருக்குது. பெட்டு இருக்குது. எடுத்து போய்ட்டு அங்கே வச்சுப்போம். ஆனால் இங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்க முடியாது. இதை வச்சு எடுத்துப்போம். ஒன்று 19, 20 ஆயிடுச்சு. இப்போ இந்த கோழியை இதுவும் ஆக்ஸும் முடிஞ்சு போச்சு. அதை விட்டு வாள் நம்ம 3வது எபிசோட்லேருந்து அயன் தேடி ஃபுல் அயன் ஆர்மர், அயன் வெப்பன்ஸ் எல்லாத்துக்கும் மாறணும். ஓகே, ஒரு ஃபெர்னன்ஸ் செஞ்சு சாப்பாடை செய்வோம். சாப்பாடு முக்கியம். பசிக்குது உனக்கு போடுவோம். இப்பயே ஒரு இதில் எவ்வளோ ஆகுதோ ஆகட்டும். ஒரு கோல் வச்சு எல்லாத்தையும் பிளாங்க்ஸாக மாற்றிப்போம். ஒரு 4 ஸ்டெக் கிடைக்கும். ஒரு லொக் வச்சு 4 பிளாங்க் செய்யலாம். மேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து வீடு கட்டுறது இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக்கியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் போகிறனால ஒரு ஃப்ரேம் மாதிரி செஞ்சுப்போம். நான் இதே மாதிரி தான் நீங்கள் கட்டணும் இல்லை, நீங்கள் உங்கள் தரையிலையும் கட்டலாம். உங்கள் மரம்லாம் அப்புறம் நல்லா இது தரையாக்கிட்டு நீங்கள் கட்டலாம். உங்களுக்கு மைண்டில் என்ன இருக்கோ அப்படி கட்டலாம் நீங்கள். ஓகே, ஃப்ரேம் மாதிரி செஞ்சுப்போம். எத்தனை 12க்கு 12 தான் நான் கட்டுறேன். அதை அளந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 12க்கு 12 கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம இது வந்து நான் ஸ்கொயராக கட்டுறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் மற்றதும் கட்டலாம். இப்போ இருட்டு வேறு ஆயிடுச்சு, தூங்கிடும். ஓகே, இது அடுத்த நாள். இது வந்து இப்போ 2வது நாளா. இப்போ மறுபடியும் எண்றேன். ஏன்னா கணக்கு பிடிச்சிருச்சுன்னா ஐயோ தண்ணி வேறு. சரி, ஓகே. இப்போ இது என் பிளான் என்னன்னா ஃபுல்லாக கட்டிட்டு மொதல் மாடி கட்டிட்டு 2வது மாடி கட்டாமல் கூரையை போட்டு அண்டர் வாட்டரில் ஒரு இது சாமான்லாம் பதுக்கி வைக்கிற இடம் மாதிரி வைக்கலான்னு தான் என்னோட ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி அண்டர் கிரவுண்டில் ஒரு கிளாஸ் எல்லாம் வச்சிடலான்னு தான் என்னோட இது. பார்ப்போம், போக போக நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மீன்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஆக்ஸ் எடுத்து நீங்கள் போகலாம். மீன் பிடிக்கிறத வச்சு தான் பிடிக்கணும் இல்லை, 2 அடி அடித்தா அது செத்துரும். பாருங்கள், அடித்து காட்டுறேன். அதை விட்டு சால்மன் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு.
சாப்பாடுக்காக இதெல்லாம் கொள்கிறேன். மீன் பிடிச்சா அது கிடைக்கும். ஆனால் இது என் வழி, நான் கண்டுபிடிச்ச வழி. இது வருஷத்துக்கு இருக்குது. இதை வச்சு நமக்கு ஒன்றும் கிடைக்காது. இங்க் சக்கனோன்னு கிடைக்கும், அது நமக்கு இப்போ யூஸ் ஆகாது, அது அப்புறம் தான் யூஸ் ஆகும். அதனால் சாப்பாடு சாப்பிட நான் ஓட முடியாது. நல்லா சாப்பிட்டு உயிரெல்லாம் ஏற்றிப்போம். இப்போ இந்த இங்கேயே ஒன்று வந்து எரிச்சல் ஏற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபுல்லாக கட்டிடும். வேறு முடியுது, ஆனால் இருக்குது. ஃபுல்லாக கட்டுறாங்க. இந்த அது தானாக சுற்றிக்கிட்டு இருக்கு. என்னடா அது ரியல் லைஃப்பில் நடக்க மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ரியல் லைஃப்பில் எல்லாம் என்னது நீர் வாழ் உயிரினங்கள்லாம் மேலே வந்து சாகிற மாதிரி இது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்கான அறிகுறியாக இருக்குமோ? வந்து ஓக்லோக் வச்சு நான் பார்த்தேன், நல்லா இருக்குதான்னு. அது வந்து ஆக்ஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணால் அது ஸ்ட்ரிப் ஆகும். ஆனால் மேலே இருக்க தோலை வச்சு ஒரு ஷைனிங்கான இது வந்து எனக்கு பிடிக்கல. அதனால தான் ஓக் லோக்கை தேடி நான் போய்கிட்டு இருக்கேன். தான் இருக்குது, இது தான் ஓக். அது டார்க் ஓக், அது வந்து பீச் வெள்ளை கலரில் இருக்குது. சரியா? இது கொஞ்சம் ஒரு டக்கிட்ட எடுத்து வச்சுப்போம். ஆனால் ரொம்ப தேவைப்படும். ஒரு ஏடியை எடுத்துட்டா ஈஸியாக இருக்குமென்ட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக வீடு கட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா இது எடுத்ததே ஒரு 45 நிமிஷம். அதை 2x எல்லாம் பண்ணி தான், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணி தான் இந்த 20 நிமிஷம் கிட்ட வந்திருக்கு. அதனால் அடுத்த வீடியோவில் வந்து வீடு ஃபுல்லாக கட்டிடுவேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் தான் நம்ம அயன் எப்படி மாறுறது எல்லாம் சொல்ல போகிறோம். இது கீழே ஆப்பிள்லாம் விழுகும். ஓக் இதில் மட்டும்தான், ஓக் மரத்தில் மட்டும்தான் வந்து ஆப்பிள் கீழே விழுன்னு நினைக்கிறேன், சோறாக தெரியலை. அதனால் பாப்பா இப்போ இதை வச்சு ஸ்ட்ரிப் பண்ணி பார்ப்போம். இது அழகாக இருக்குது. இதே வச்சு ஃபுல்லாக ஒரு 4 உயரம் வந்து 4 ப்ளாக் கட்டியிருக்கேன். நான் கண்ணா 5 கூட கட்டலாம். 4 நான் கட்டியிருக்கேன். பெட்டை வந்து உள்ளே எடுத்து வச்சுப்போம். ஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கட்டணும். இந்த மாதிரி ஃப்ரேம் கட்டுவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ தூங்கியாச்சு. அடுத்த வீடியோலேருந்து நான் வந்து ஃபுல்லாக நான் எப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு கோலோடு நான் இருக்கேன்.